ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னையிலேருந்து நீங்கள் 3 டேஸ்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் வைப்பீங்க. 29th டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். எந்தெந்த கட் ஆஃப் இருக்கவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் எந்தெந்த காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம், எந்தெந்த காலேஜஸில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ரவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்க 9,000 பேரும் இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ 1,09,000 பேர் இந்த செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கணும் காலேஜஸ். செகண்ட் ரவுண்டில் எந்தெந்த கட் ஆஃப் வச்சுருக்கவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148க்கு மேலே இருக்கவங்க செகண்ட் ரவுண்டில் வருவீங்க. நீங்கள் 30 காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கணும். அந்த 30 காலேஜஸ் நீங்கள் இந்த காலேஜஸ் எல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்தெந்த காலேஜ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் திருவள்ளூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 113. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1432. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2702. பார்த்தீங்கன்னா கொங்குநாடு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் ஈரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2711. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் ராமபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1304. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1419. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1414. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4962. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1317. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சேலம்ல லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2618. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2719. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2750. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா மதுரையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 593. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1422. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2710. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1309. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் திருவள்ளூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1112. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 5910. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2706. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1210. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1149. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2751. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 121. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேசிஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1311. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 3830. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1120. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 112. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கரூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2608. இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம். இந்த காலேஜஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜஸில் இவ்வளோ வேகன்சி இந்த கோர்சஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறதுல டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு சாய்ஸ் அலாட்மெண்ட் வந்த காலேஜஸ் உங்களுக்கு வில்லிங் இல்லை, உங்களுக்கு வேறு காலேஜஸ் தான் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவோம். சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு கொடுப்போம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.